எங்கள் வீட்டில் டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சா இந்த மாதிரி தாங்க நடக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு சேரில் உட்காந்துட்டு தூங்குவானுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்லை, இவனுங்களை எழுப்புறது ரொம்ப சிரமந்தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மட்டன் சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தம்பிங்க 2 பேரும் எங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு தருங்கன்னு சொல்லி கேட்டுட்டானுங்க. அவனுங்களுக்காக ப்ரௌனியும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம பட்டரில் யூஸ் பண்ணுறதுனால கை வழுக்கும். நான் பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்குள்ளேயே ப்ரௌனியே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ ப்ரௌனி ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ப்ரௌனி வெந்திட்டுருக்கும் போதே ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் குழந்தைங்கள கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பெரிய குழந்தைய மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. கேக்குனாவே ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுக்குள்ளே இந்த குழந்தை பாருங்கள், நான் வீட்டில் மற்ற வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே சூடு ஆறாமலே கட் பண்ணி எந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சிருச்சுன்னு. நான் பார்க்கும்போது எங்கே திட்டுவாங்களோ என்னோன்னு, கேக்கு சூப்பர் அப்படின்ட்டாங்க.